ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்னென்னா 3 ஹவர் ரூல் சரிங்களா? 3 ஹவர் சோஷியல் மீடியா ரூல். ஸோ இது 3 ஹவர் சோஷியல் மீடியா ரூல்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மக்களே, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க, 3 ஹவர் ரூல் அப்படின்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, February 20 அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சரிங்களா? February 20, 2026 அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா கம்பெனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே சோஷியல் மீடியா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். சோஷியல் மீடியா கம்பெனிஸ்ன்னு சோஷியல் மீடியா கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்தமாரி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இல்லீகல் கண்டென்ட்டோ இல்லை ஃபேக் வீடியோவோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான வீடியோ கண்டென்ட்டோ இல்லை மிஸ்லீடிங் சட்டத்துக்கு புறம்பான வீடியோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான கண்டென்ட்டு, மிஸ்லீடிங் கண்டென்ட் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அது இப்போ ரிப்போர்ட் ஆகிடுச்சுன்னு வைங்க. இப்படி போடுறாங்க, அது ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அப்போ ரிப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இல்லை கோர்ட்டு சைட்லேருந்து நோட்டீஸ் எதுவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் ஆர் கோர்ட் சைட்லேருந்து நோட்டீஸும் போகுது, இல்லை ரிப்போர்ட் ஆகுது, இல்லை நோட்டீஸ் போகுது, சம்திங் ஒரு இது போகுது. அந்த சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து கம்பெனிஸுக்கு ஒரு நோட்டீஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நோட்டீஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு பார்த்திங்களா, இப்போ யூடியூப்னா யூடியூப், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டானா இன்ஸ்டா, அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் வீடியோவை 3 மணி நேரத்துக்குள்ளே வீடியோவை ரிமூவ் பண்ணிடும் சரிங்களா? வீடியோவை ரிமூவ் பண்ணிடும். அந்த பர்டிகுலர் வீடியோவை 3 மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 36 மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரூலு. இப்போ பார்த்திங்கன்னா அது 3 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஏஐலாம் வச்சு யூஸ் பண்ணி அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, ஏஐ யூஸ் பண்ணி இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்கிறது, இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ பண்ணுறாங்க, இப்போ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா? நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி சில பேர் பண்ணலாம். ஸோ அப்படி யாரும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன, அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் சொல்லும்போது அது ரிப்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், இந்த ஸ்டெப்பு தான் ஆகும். 3 ஹவர் ரூல் படி அது 3 மணி நேரத்தில் அந்த பர்டிகுலர் வீடியோவை ரிமூவ் பண்ணிடுவாங்க சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏஐ வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ ஏஐ வச்சு நான் ஒருத்தவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏஐ வச்சு நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அதேமாரி இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இல்லீகல் கண்டென்ட்டு, மிஸ்லீடிங் கண்டென்ட்டு, ஃபேக் வீடியோ, சட்டத்துக்கு புறம்பான வீடியோ எதுனாலுமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஆயிரும் சரிங்களா? அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவிலேருந்து பர்டிகுலர் வீடியோ வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்னே எடுத்துக்கோங்களேன். ஒருத்தங்க வந்து இப்போ யாராவது ஒரு நபர் வந்து திருப்பி இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதேமாதிரி ஃபால்ஸ் கண்டென்ட், மிஸ்லீடிங் கண்டென்ட்டு, இந்தமாதிரி இல்லீகல் கண்டென்ட்டு, ஃபேக் வீடியோ, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ திருப்பி அவங்க செய்யும்போது அப்போது இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்னு வச்சுக்கிங்களேன், யூடியூப் வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, திருப்பி இதே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யூடியூப் வந்து திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை அந்த சேனலே ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்தந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் வந்து எடுக்கிற டெசிஷன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்தந்த சோஷியல் மீடியாஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ எடுத்தது தான் அவங்க வந்து சேனலே டெர்மினேட் பண்ணணும்னு நினச்சாலும்
டெர்மினேட் பண்ணணும்னு நினச்சி டெர்மினேட் பண்ணாலும் டெர்மினேட் பண்ணது தான். ஸோ இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து ரிப்பீட்டடாக செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனை, ரிப்பீட்டடாக அந்த மிஸ்டேக்கை செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த 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 மாதிரி இது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்க்லாம் கூட நிறைய வர்றதுக்கு, டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன் மக்களே. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.